இஃப்தார் பாக்ஸ் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதே மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஆனால் என்ன டைமிங்குன்னு தெரில. ஒரு டைம் போயிருந்தேன், அவங்க தான் சொன்னாங்க 3 to 6 தான் சொல்லிவிட்டு. இதில் இந்த ஐட்டம் எல்லாமே கொடுத்தாங்க. நான் என்னென்ன ஐட்டம்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. பார்த்திங்கன்னா இவ்வளோ ஐட்டமும் 350 தான். ஃபஸ்ட்டு நம்ம டேட்ஸோடு ஆரம்பிக்கலாம். சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. அது எப்பவும் போல் ஆக்சுவல் டேஸ்ட் தான். நெக்ஸ்ட் ஃப்ரூட் சாப்பிட்லாம். பைனாப்பிள், வாட்டர்மெலன், ஆரஞ்சு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இதெல்லாமே விட எனக்கு வந்து எப்படா பிரியாணி சாப்பிடுவோன்ட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்துக்குமே பிரியாணி பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் அந்த நோம்பு கஞ்சி தான். டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வீடியோவில் பார்த்தம்போது வேறு மாதிரி இருந்துச்சு, ஹெச்எம்ஆரில் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு பார்த்திங்கன்னா. பட் இந்த 350க்கு காம்போ வேறு லெவல். நெக்ஸ்ட் வந்து வாட்டர்மெலன் சொல்லவே வேண்டாம். இந்த வெயிலுக்கு குடித்தா சும்மா சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட செல்லக்குட்டி பிரியாணி எடுத்துட்டேன் கையில், அப்பாடான்ட்டு இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து அதை எடுத்து ஓரத்தில் வச்சிட்டேன். அடுத்து ஸ்வீட் மறந்துட்டேன். ஸ்வீட் லாஸ்ட்டில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு வாய் மட்டும் எடுத்து வச்சுட்டு சூப்பர்னு சொல்லிவிட்டு வச்சுட்டேன். அப்புறம் வந்து சமோசா, ஷவர்மா சூப்பராக இருந்துச்சு. ஷவர்மா ஆஸ் யூஸ்வல் அதே டேஸ்ட் தான். அதுக்கப்புறம் வந்து க்ரில்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்மளோட செல்லக்குட்டி பிரியாணி வந்துருச்சு. அதுக்குள்ளே ஒரே ஒரு பீஸ் சிக்கன் பீஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன்னா 370 வரும், 20 rupees எக்ஸ்ட்ரா. இது இடியாப்பமும் வேறு ஏதோ லேயர் மாதிரி தோசை மாதிரி இருந்துச்சு. இது என்னன்னு தெரில. இதுக்கு ஒரு க்ரீன் சிக்கன் கொடுத்துருந்தாங்க, சிக்கன் கிரேவி மாதிரி. கலர் லைட்டாக க்ரீன் மாதிரி இருந்துச்சு, அதை வச்சு தான் சொன்னேன். அப்புறம் எல்லாமே எடுத்து பிளேட்டில் அசம்பிள் பண்ணியாச்சு. சூப்பராக டேஸ்ட்டாக எல்லாமே ஒவ்வொருவாக எடுத்து வைக்கும் போது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் நான் இடியாப்பம் தான் எடுத்தேன். எனக்கு இடியாப்பம் அவ்வளோக்கு பிடிக்காதானே, சிக்கன் கூட வச்சு சாப்பிட்டால சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப்பும் லைக் பண்ணிடுங்க. செம்மையாக இருந்துச்சு. இது வந்து மயோனஸ் கூட தொட்டு சாப்பிடாத தான் சொர்க்கம், வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் இதிலே கொடுத்துருந்த தண்ணி பாட்டில், அதுவும் நான் வந்து சாப்பிட்ருந்தேன். அப்புறம் வந்து இந்த சிக்கனில் மட்டும் ஏதோ சலுப்ப வாடன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஸ்மெல் வந்துச்சு. என்னாச்சுன்னு தெரில. இவ்வளோ ஆஃபர் போட்டு விற்காலே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் இந்த சிக்கன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஹெட்லாம் பெயின் ஆகிடுச்சு எனக்கு, ஏன்னு தெரில. நான் ஏன் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டே டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடக்கூடாதுல. நான் எவ்வளோ என்ஜாயோடு இருந்தனோ அவ்வளோ என்ஜாய் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அந்த லாஸ்ட்டில் அந்த சிக்கன் மட்டும்தான் என்னை டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் சமோசா சிக்கன் சமோசான்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே ஆலு வச்சு கொடுத்து என்னை ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்னோடய பொட்டேட்டோ வச்சு என்னால் சுத்தமாக முடியல. அவ்வளோதான், இதோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன். என்னால் சுத்தமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் வந்து இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பட் சூப்பராக தான் இருந்துச்சு. இப்போ தயிர் பச்சடி மறந்துட்டேன், லாஸ்ட்டில் ஊற்றி சாப்பிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பட் அந்த சிக்கன் மட்டும்தான் எனக்கு எதுவும் ஸ்மெல் வந்துச்சு. ஓகே, பிரச்சனை லைக் பண்ணுங்கள். பாய்.